இட்ஸ் சண்டே vlog. நேற்று பெங்களூரில் செம மழைன்றதுனால போர்ட்டிக்கோலாம் ஒரே மண்ணாக இருந்தது. ஸோ அதை தான் அலசி விட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி, ராகி களி, ஒயிட் ரைஸ், சாம்பார் அண்ட் ரசம் இது தான் பிளான் பண்ணியிருந்தேன். களி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய கிளாஸ் தண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் கப்பில் 2 கப் மாவு போட்டிங்கன்னா சரியாக வரும். ஸோ அதை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்படி மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி நல்லா புகை வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் இறக்கிட்டு நம்ம பொதுவாக களி செய்கிற மாதிரி தான் நல்லா சுற்றி விட்டுட்டு நடுவில் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஒரு சிலர் மாவை கரைச்சி அடுப்பில் வச்சு கிண்டுவாங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன். ஒரு தட்டில் நல்லா தண்ணியை தடவிட்டு ஒரு கரண்டியில் எடுத்து போட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைய வேண்டியது தான். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். பட் அது தண்ணி தொட்டு தொட்டு பிசையும் போது நமக்கு பெருசாக சூடு தெரியாது. களிக்கு பொதுவாக மட்டன் இல்லை சிக்கன் குழம்பு இருந்திருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் இன்றைக்கி நான் சாம்பார் தான் வச்சுருந்தேன். அண்ட் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.